குட் மார்னிங் தேவ பிள்ளைகளே, உங்களை இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை கொண்டு உங்களை சந்திக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கென்று பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். கடந்த பல நாட்களாக கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள், அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்திருக்கிறவர்கள், ஆமென், உங்களுக்கு ஆண்டவர் ஆமென் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் மறுபடியும் ஒரு விசை அறிக்கையிட கிருபை தருவாராக. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். மனுஷனுக்கு முன்பாக வேண்டுதல் செய்கிறவர்களாக அல்ல, மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய தேவைகளை சொல்லுகிறவர்களாக அல்ல, மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறவர்களாக அல்ல. நான் கஷ்டத்துல இருந்த போது கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தார் என்று நிறைவேறின வாக்குத்தத்தங்கள், நிறைவேறின ஜெபங்கள் அறிக்கையிடுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்ய விரும்புகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோகத்தின் பிதாவே, நல்ல காலை வேளையிலே 40ஆம் சங்கீதம் முதல் வசனம் தாவீது அறிக்கையிட்ட அதே வார்த்தை உடைய பிள்ளைகள் இன்றைய தினம் அறிக்கையிட ஆண்டவர் கிருபை தருவீராக. அவர்கள் இன்றைக்கு எழுப்பி சொல்லணும், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்ல தேவன் உதவி செய்யும். அவர்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.